Hi guys, welcome to another vlog. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகேவா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம இந்த vlog என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போலோக்கு சப்பு மாட்ட போகிறோம். ஏன் ஏசி ஆனோ இல்லை, சரியான வெயில் கைஸ். இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி 7/18. இன்றைக்கி 18 guys. இப்போ நான் கரெக்டாக வந்துட்டு இங்கே சிவானந்த காலனியில் இருக்கேன். நான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஹேம்ப் இருக்குது, ஒயரிங் கிட் இருக்குது. சப்பு வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணோம் நம்ம ரெகுலராக எடுக்கிற கடையில். ஆக்சுவலி அது வந்து நம்மளோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக கீழே போடுறேன். கஸ்டமருக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 14,000 rupees வரும். இந்த கிக்கரு இது வந்து 600 watts. இது வந்துட்டு காம்ப் சி அப்படிங்கிற ஒரு மாடல் கிக்கரில். இது ஆக்சுவலி அது பாக்ஸோடு வந்திருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் பிளேயராக இருந்தால் நம்மளே ஒயரிங் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்துட்டு போலோவோட ஓஇ பிளேயரில் தான் நம்ம இந்த ஆம்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது போக நம்ம டியூட்டரும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வெறும் கீழே இருந்து தான் சவுண்ட் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது போலோவில். அதனால் சரி ஒரு சின்ன ஒரு ட்வீட்டரும் ஒன்று மாட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஸோ நம்ம இதில் கை வைக்க வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படின்னு பார்த்துட்டு இனி அடுத்த ஏதாவது வண்டியில் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இங்கே சவுண்ட் ட்ராக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இது சிவானந்த காலனி கிட்ட இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் அடிச்சிங்கனாவே வரும். ஸோ இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சன் ஃபிலிம் பண்ணுறாங்க, சீட் கவர்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து பிளேயரு எல்லாமே. நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு ஃப்ளெக்ஸை வச்சுருக்காங்க கைஸ். நான் அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ நம்ம வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அங்கே இன்னொரு வண்டி வேலை போயிட்டுருக்கு. இங்கே ஒரு 3 வண்டி நின்றுட்டுருக்கு. ஸோ ஒன்று வந்து டின் ஓட்டிகிட்ருக்காங்க, இன்னொன்று வந்துட்டு 2 வண்டி சும்மா நிற்கிறது என்னன்னு தெரில. ஸோ நமக்கு எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரில. நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஏன் பிளேயர் மாற்றலையோ அப்படின்னா, இதுவே எனக்கு இனஃப் தான். நான் எப்படியும் இப்போ இதுக்கு நான் ஆண்ட்ராய்டு போகிறதா இருந்தால் எனக்கு இதில் ஆண்ட்ராய்டு தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ எனக்கு அது நீட் இல்லை. டபுள் டின் போகிறதா இருந்தாலும் இதே ஆப்ஷன் தான் அதுலேயும் இருக்க போகுது. பட் என்னென்னா உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதில். பட் இப்போதைக்கு இதுவே போதும் நமக்கு. போலோவோட பிளேயரே உங்களுக்கு நல்லா, எனக்கு ஆக்சுவலி இதோட ஸ்பீக்கர்ஸே நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த பேஸ் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறனால இப்போ சப் ஒன்று நிறையா சப்பு பார்த்தேன். என்னென்ன வாங்குறதுன்னு யோசிச்சு சரி கிக்கர் தான் ஃபஸ்ட்டே யோசித்தோம், அதே எடுத்துடலான்னு சொல்லி கிக்கர் எடுத்தேன். ஆக்சுவலி இன்ஃபினிட்டி பார்த்தேன், ஃபோக்கல் பார்த்தேன், அதுக்கப்புறம் வேறு என்ன ஜேவிஎல், அதுக்கப்புறம் போல்க்கு. ஸோ இதிலெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்தது கிக்கர் தான். எனக்கு ஜேபிஎல் வந்து அவ்வளோ பெருசாக இது அதில் வந்து இது இல்லை. ஏன்னா கொஞ்ச நாள் போனால் அது ஒரு மாதிரி உதற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓகே தான், மோசமான கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஓகே தான். அது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 years லைஃப் இருக்குது ஜேபிஎலோடது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 years வரைக்கும் நல்லாவே தாங்குது. அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் லைட்டாக ஒரு உதற மாதிரி ஒரு சவுண்டு வருது. ஸோ போல்க்கு இருந்தது. போல்க்கு வந்துட்டு ஆக்சுவலி இங்கே எங்கேயுமே இப்போ அவைலபிள் கிடைக்கிறது இல்லை. போல்க்கு வந்துட்டு ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. நான் அதனால சரி கிக்கர் தான் எனக்கு ரொம்ப நாளாக கிக்கருன்ட்டு தான், அதனால கிக்கரே வாங்கிட்டேன். ஆக்சுவலி இன்னொரு வண்டி போலோவில் நம்ம கிக்கர் தான் போட்டிருக்கோம். அதில் வந்து பயனீர் வந்து 8 unit பயனீர் டபுள் டின் போட்டிருக்கு. காம்பனண்ட் போட்டோமான்னு ஞாபகம் இல்லை. கிக்கரை சப்பு போட்டு அல்பைன் நினைக்கிறேன், அல்பைன் ஆம்ப் போட்டோன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 years கிட்ட ஆகிருக்கும், 3 years ஆகிருக்கும். ஸோ அதான் கைஸ், சரி நம்ம அதுக்கு ஏன்னா போலோவில் வந்து கிக்கர் நான் போட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது, நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஸோ அதனால கிக்கரே நான் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கடையோட லொக்கேஷன் என்னால் பின் பண்ண முடிஞ்சால் நான் பின் பண்ணி விடுறேன். இந்த கடையோட பேர் வந்துட்டு நான் இப்போது அது என்னென்ன பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு இங்கே காட்டுறேன்.
ஓகே கைஸ், அப்போ நம்ம அங்கே முன்னாடி பார்ப்போம். இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது சிவானந்தா காலனியில். இங்கே இடத்துக்கு வரும்போது தான் இந்த சவுண்ட் ட்ராக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்சசரிஸ் கடை இருக்குது. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா சன் ஃபிலிமு, ஆடியோ சிஸ்டமு, நம்பர் பிளேட்டு, ரிவர்ஸ் கேமு, ஃபுல் ஃப்ளோர் மேட்டு, நிறைய அக்சசரிஸும் வச்சுருக்காங்க. இவங்க டீல் பண்ணுறது எல்லாமே இந்த பிராண்டு தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ராக் ஃபோர்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிராண்ட் இது. இவங்க ஆக்சுவலி இவங்க தான் வந்துட்டு இங்கே எல்லா பக்கமும் சப்ளை பண்ணுறது இவங்க தான். ஆக்சுவலி பழைய ஹோண்டா சிட்டிலாம் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மாட்ட முடியாது. ஸோ அதுக்காக இந்த மாடல் வந்துட்டு நம்ம பழைய ஹோண்டா சிட்டியில் மாட்ட முடியும். மேலே இருக்கிறது எக்கோ ஸ்போர்ட்டோடது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த ராக் ஃபோரோட பிராண்டில். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஷாப்பு. ஆக்சுவலி நம்ம வந்திருக்க ஷாப் இது. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நீயே அக்சசரிஸ் தானே பண்ணுற, நீயே இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு சோர்ஸ் பண்ணி ஈஸியாக கொடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் சோர்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு சில ஐட்டம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலி இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் பிளேயர் மாட்டணும், ஸ்பீக்கர்ஸ் மாட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணிடுவேன். பட் எனக்கு ஸ்டாக் பிளேயர்லேயே இதெல்லாம் வேணும், ஏன்னா அதில் நீங்கள் எனக்கு ஆம்ப் மாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அது தெரியாது. ஏன்னா அது வந்துட்டு இதோட ஒயரிங் கான்செப்ட் வேறு. இது வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இது பண்ணுறதில்ல. பட் நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் சோர்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ அந்தளவுக்கு எலிஜிபிலிட்டி. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பெயிண்டிங் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் வந்துட்டு மற்ற ஆக்சசரிஸ் நம்ம சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாடி கிட் வேணால் பாடி கிட் நம்ம சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாடி கிட் ஃபிக்ஸ் பண்ணுறது அது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோல்டடு ஸ்கர்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம வெளியில் தான் சோர்ஸ் பண்ணுறோம். அது வெளியில் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் வரணும். பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம வண்டியில் நம்ம இப்போது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த சப்பு. நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஆக்சுவலி இது கழட்டியாச்சு. அதுக்கு அங்கேருந்து பவரும் எடுத்தாச்சு, பேட்ரி கிட்ட இருந்து ஒன்று எடுத்தாச்சு. ஸோ அப்போ இங்கே மட்டும் ஒயரிங் பண்ணணும், எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. எல்லாம் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் நைட்டு வீடியோ பண்ண முடியல. ஸோ இப்போது நான் இங்கே வந்துட்டேன், நம்ம ஷெட்டில் தான் இருக்கேன். நம்ம இப்போது என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு I to low கன்வெர்ட்டர் வந்து மாட்டி தான் இதில் மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாட்டிடலாம், I to low மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அதே பண்ணிடுங்க அப்படின்னு. அப்புறம் அது மாட்டினோம். ஆக்சுவலி மாட்டின அந்த டிவைஸில் ஒரு பிரச்சனை. அதனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஒயரிங்கு என்னன்றதை மாற்றி செக் பண்ணி, இப்போ வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ போலோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயரை கழட்டிட்டு பின்னாடி வந்து ஸ்பீக்கர் அவுட் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் இருந்து ஃப்ரண்ட்டுனா ஃப்ரண்ட்டு, பேக்குனா பேக்கு. ஆக்சுவலி ஃப்ரண்ட்டே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருந்து ஒயர் 2 லைன் எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் அது ரெண்டுலேயுமே 2 லைன் எடுத்துகிட்டு அதை நேராக கொண்டு வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணணும். I to low கன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணி ஆம்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு அதை இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம ட்விட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நான் அதுவும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
காய்ஸ் நம்ம இங்கே இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ட்விட்டரோட செட்டப்பு. ஸோ பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருக்கு. இது வந்துட்டு ஒயரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த இதை இழுத்திங்கன்னா வந்துடும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அப்புறம் கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டிட்டிங்க அப்படின்னா டோர் பேடை கழட்டிடலாம். டோர் பேடை கழட்டிட்டு இந்த ஸ்பீக்கர் லைன்லேருந்து ட்விட்டர் லைன் கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் இங்கே செட்டப்பு. இங்கே பிளேயரில் நான் சொன்ன மாதிரி தான் 2 அவுட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர் லைன் எடுக்கணும். அது வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு இக்னிஷன்லேருந்து பவர் லைன் எடுத்திருக்கு. அதோடய ஃபியூஸ் வந்துட்டு நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃப்ரண்ட்டில் 2 மட்டும்தான் ட்விட்டர் மாட்டியிருக்கோம். பின்னாடி தான் நம்மளோட செட்டப் இருக்குது. டடா இப்போ இங்கே வந்துட்டு கிக்கர் நம்ம மாட்டிட்டோம். இங்கே வந்துட்டு பேடு கொடுத்து பயனியர் 2 சேனல் ஆம்ப் மாட்டியிருக்கு. இதுதான் கைஸ் அந்த இது ஆர்எஃப்ஆ ஆர்எஸ்ஆ இந்த கேபிள் ஆர்சியோ ஆர்எஃப்ஓ ஆர்எஸ்ஓ இந்த கேபிள் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆக்சுவலி மறந்துட்டேன். இதுக்குள்ளே வந்துட்டு அது அந்த ஐலோ கன்வெர்ட்டர் இதுக்குள்ளே வச்சுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க கைஸ் தெரியுதா, இது வந்துட்டு அந்த பவர் லைனு, இது வந்து எர்த்து, இது அந்த பேட்டரியிலேருந்து வர்றது. இதுதான் நம்ம சப்போட ஒயரு கைஸ். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ இதில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினாலும் எஃபெக்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது. பட் பயங்கரமான ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில். நல்ல பேஸ் பயங்கரமாக உழுகுது, டீப்பாக உழுகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். முன்னாடி வந்துட்டு இங்கே தான் ட்விட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐலோ கன்வெர்ட்டர் ஒன்று, ஒரு ஆம்ப்பு. உங்களோட இதை பொறுத்து தான், உங்களுக்கு 4 சேனல் வேணுமா இல்லை 2 சேனல் வேணுமான்னு அது உங்களோட டெசிஷன் தான். 2 சேனலே இனஃப் தான். நீங்கள் ஃபுல்லாக காம்பனன்ட் பண்ணி ஆம்பில் கனெக்ட் பண்ணி ஆம்ப்லேருந்து வரணும் அப்படின்னா நீங்கள் 4 சேனல் போகலாம். இல்லை எனக்கு பேஸ் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 2 சேனலே இனஃப் தான். 2 சேனலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ 2 சேனல் ஆம்ப் ஒன்று, ஐலோ கன்வெர்ட்டர் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஒயரிங் கிட்டு, சப்பு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு என்ன சப் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிக்கர் போகலாம். கிக்கர் வந்துட்டு ஆக்சுவலி பெஸ்ட்டு சப்பு. உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டு, நல்லா பீட்டு உள்ளே நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கிக்கர் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. நிறையா இருக்குது, டிடி இருக்குது, நான் சொல்லியிருந்த மாதிரி தான் அல்பைனு, போல்க்கு, இன்ஃபினிட்டி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் ஜாஸ்தி போகிறீங்களோ அவ்வளோக்கோட சப்போட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ ஒயரிங்க்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒயரிங் வந்து ஈஸி தான், நீங்களே பண்ண முடியும். வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நான் உங்களுக்கு ரெகுலராக கண்டென்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எனக்கு நான் இப்போது எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஆக்சுவலி நான் காமிச்சிருந்தேன்ல நம்ம வச்சுருந்த ஆம்ப்பு, அது ஆக்சுவலி 4 சேனல் ஆம்ப்பு. இதுக்கு செட் ஆகலையா இல்லை அந்த ஆம்பில் கம்ப்ளைண்ட்டான்னு தெரில. பட் கனெக்ட் பண்ணப்போ ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு பேஸ் சப் ஒர்க் ஆகலை. பவர் மட்டும் வந்தது, பட் அவுட்புட் வரல. ஸோ அதான் கைஸ். ஸோ நம்ம அதனால் அந்த இதை வாங்கிட்டோம், 2 சேனல் ஆம்ப் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒயரிங்லாம் இப்போ அவங்க ஒயரிங் யூஸ் பண்ணாங்க. எனக்கு எங்கள் டோட்டல் பில் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10,150 வந்துச்சு. அங்கே அந்த நம்ம சவுண்ட் ட்ராக் பேரே வந்துச்சு கைஸ். அந்த ஷாப்பில் தான் நம்ம பண்ணது. ஸோ அங்கே வந்துட்டு 10,150 ஆச்சு. அவங்க ஓகேவா, ப்ரைஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அஃபோர்டபுள் தான். ஒர்க்கு நீட்டாக இருந்தது கைஸ். அதுக்காகவே எனக்கு ஆம்ப் வந்துட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 சேனல் 6K வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்விட்டர் போட்டேன், அது ஒரு 1200. அதுக்கப்புறம்
அந்த ஐலோ கன்வெர்ட்டர் அது 750 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பேடிங் பின்னாடி பேடிங் காட்டியிருந்தேன்ல அந்த ஆம்ப் வைக்கிறதுக்கு அது ஒரு 450. அதுக்கப்புறம் லேபர் ஒரு 1200. ஸோ அப்புறம் ஒயரிங்கு அதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்துட்டு 10,150 பண்ணார். ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணி 10,000 பண்ணி கொடுத்தாரு. பெருசாக பண்ணல, ஓகே. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஒர்க்கு நீட்டாக இருந்தது. எந்த ஒரு ஒயரிங்கை வந்து கசன்ட்டுலாம் எடுக்கலைன்னு பொறுமையாக நீட்டாக அழகாக லைன் பின்னாடி எங்கேயுமே ஒயர் வெளியே வராத மாதிரியோ தெரியாத மாதிரியோ நீட்டாக எடுத்து கொடுத்தாரு. ஸோ எனக்கு அது ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நீங்கள் அங்கே சப்போஸ் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, லொக்கேஷனில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட எல்லா திங்ஸும் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அங்கே அவர்கிட்ட போங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரிஸ்க்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஈஸி தான். நீங்கள் அந்த பிளேயரை அழகாக கழட்டிட்டு பின்னாடி மட்டும் லைன் மட்டும் கரெக்டாக அவுட்புட் ஃப்ரண்ட் லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. அவுட்புட் மட்டும் அது கரெக்டாக எடுத்து எங்கேயுமே ஷார்ட் ஆகாத மாதிரி நல்லா நீட்டாக டேப் பண்ணிக்கோங்க. எடுத்து நேராக ஐலோ கன்வெர்ட்டர் வாங்குங்க. இங்கேருந்து அந்த 2 ஒயர் எடுத்துகிட்டு போவீங்க, அந்த 2 ஒயரை அந்த ஐலோ கன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுலேருந்து இந்த ஆர்எஃப் கேபிளை வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து அவுட் எடுத்து ஆம்பில் கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து ஃபியூஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் பண்ணிடுங்க. சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போலோக்கு இதுதான் செட்டப்பு, இதுதான் ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். எல்லா காருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் பிளேயரில் இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். மெயினாக ஃபியூஸ்லேருந்து கரெக்டான ஒரு லைன் மட்டும் ஆம்புக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் ஷட் டவுன் பண்ணால் டோட்டல் ஷட் டவுன் ஆகணும், டைரக்ட் லைன் போயிட்டுருக்கக்கூடாது. ஸோ அதனால் அது மட்டும் கரெக்டாக ஃபியூஸ் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி அதில் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரிஸ்க்குன்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல எலக்ட்ரீஷியனே வச்சு மாட்டுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஷாப்புக்கே போயிடுங்க, உங்களுக்கு அவங்களே பண்ணி தருவாங்க. இல்லை அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ ஈஸி தான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவலி 170 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம், பரவாயில்ல. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ ரெகுலராக நீங்கள் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும், நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறேன். அப்போது அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்போ பாய், டேக் கேர், see you கைஸ். ஆக்சுவலி இன்னொன்று நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒரு ஆம்ப் சப்பு உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு அரௌண்டு 23 கிட்ட ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பட்ஜெட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா இந்த பட்ஜெட் வரும். இதில் கம்மியும் பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுக்கு 6,000 rupeesக்கு இன்ஃபினிட்டி ஜேபிஎல் எல்லாமே கிடைக்கும், வித் பாக்ஸோடய கிடைக்கும். ஆம்ப் வந்து இந்த காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு 6,000 அரௌண்ட் வந்துடும். பிராண்டு வைஸும் உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ 20,000 கொடுத்து நம்ம இது பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் வேணும்னா அந்தளவுக்கு அமௌண்ட் போட்டு தான் ஆகணும். இதோட பயங்கரமாக வேணும்னா இன்னும் அமௌண்ட் போட்டோம்னா இன்னும் பயங்கரமாக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். பட்ஜெட்லேயும் பண்ணலாம், ஐரன்லேயும் பண்ணலாம். ஓகே, நான் அப்போது இதோட முடிச்சுக்கிறேன். அப்போ டாட்டா.